2004 வரைக்கும் 3000 கோடியா இருந்த நம்ம டாஸ்மாகோட ஆண்டு வருமானம் இன்னைக்கு 52,000 கோடியா மாறி இருக்கு. அதாவது குடிக்கிறவனோட எண்ணிக்கை 18 மடங்கு அதிகமாயிருக்கு. 1000 பேர் குடிச்சிட்டு இருந்த ஊர்ல இன்னைக்கு 18,000 பேர் குடிக்கிறான். அப்பெல்லாம் குடிக்கிறவனை கேவலமா பார்த்தான், இன்னைக்கு குடிக்கலனா கேவலமா பார்க்கறான். 2019 நவம்பர் 27 ஹைதராபாத்ல பிரியங்கான்ற ஒரு பொண்ணை 4 பேர் கருப்பழிச்சு எரிச்சு கொண்டாங்க. அடுத்த வாரம் என்னமோ போலீஸ் அவங்களை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டாங்க. ஆனா கடைசியா அந்த 4 பேரும் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா சார்? குடிச்சிட்டு போதையில தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு காலை விழுந்து கதறி எழுதிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அந்த 4 பேரும் குடிக்காம இருந்திருந்தா அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கவும் மாட்டா, செத்துருக்கவும் மாட்டா. அந்த 4 பேரு கூட அவங்க குடும்பம் இழந்திருக்காது. இந்த 5 பேரோட சாவுக்கு யார் சார் காரணம்? அந்த சனியம் புடிச்ச சரக்கு தான் சார். இந்த சம்பவம் மட்டும் இல்ல, நாட்டுல நடக்கிற கொலை, கற்பழிப்பு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமைன்னு 80% குற்றமும் இங்க போதையில தான் நடக்குது. இங்க